இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானி எல்லோருக்கும் உபதேசம் செய்து வந்தாராம். அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே எல்லோருடைய மனதிலும் ஒரு நம்பிக்கை என்பது துளிர் விட்டுவிடும். தங்களுடைய கவலைகள் காணாமல் போவதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். இதை கேள்விப்பட்டுட்டு நம்மால் ஒருத்தன் போனான். அவன் போய் அவர்கிட்ட ஞானிகிட்ட போய் சொல்லி உட்கார்ந்து கேட்கிறான். ஒரே வருத்தமா போறான். ஏன்பா வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னானாம், ஐயா, நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன். இறைவன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இறைவனை தினந்தோறும் வணங்கி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமே நான் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருக்கேன், வழிபட்டு கொண்டு வருகிறேன். ஆனாலும் எனக்கு துன்பங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியாக அமைந்திருந்தது. உடனே அவர் சொன்னாராம், சரி நான் ஒரு கதையை சொல்றேன், இந்த கதையை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்றார். ஒரு ஊர்ல ஒரு கழைக்கூத்தாடி இருந்தானாம். அந்த கழைக்கூத்தாடி என்ன பண்றான், ஒரு நாள் என்ன பண்றான்னா, ரெண்டு பில்டிங், அதாவது ரெண்டு மிகப்பெரிய கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு இடையே கயிறை கட்டினானாம். கயிறை கட்டிட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அந்த கயித்து மேல நடக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தானா எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரே பதட்டம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கட்டிடம் குறைந்தது 80 அடி உயரத்துக்கு மேல இருக்கு. நல்ல ஹைட்டு. ரெண்டு கட்டிடங்களுக்கு இடையே ஒரு கயிறை கட்டிட்டு ஒரு நடக்கிறேன்னு சொல்றானே. அதுவும் அகலம் பார்த்தோம்னா நல்ல ரொம்ப தூரமாவே இருக்கு. அந்த ரெண்டு கட்டிடங்களுக்கும் இடையே எடுக்கக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு 100 அடிக்கு மேல இருக்கு. இவ்வளவு அகலமான ஒரு இடத்திலே இவ்வளவு தூரம் நடக்கிறேன்னு சொல்றானே கயிறு மேலன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பாக்குறா. அப்ப அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, கயிறு மேல ஏறி நடக்கும் பொழுது ஏற ஏற ஆரம்பிச்ச உடனே இந்த பில்டிங் மேல ஏறிட்டு இந்த கயிறுல ஏற போறான். அந்த நேரத்தில் தன்னுடைய கரங்களிலே ஒரு நீளமான ஒரு கொம்பினை எடுத்துக்கொள்கிறான். அந்த கம்பை வச்சுக்கிறான். அந்த கம்பு தான் பேலன்சிங் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பு, நீளமான ஒரு கம்பினை எடுத்துக்கொள்கிறான். இது போக அடுத்தது ஒரு விஷயம் பண்ணானா. என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே, தோளிலே அப்படி போட்டுண்டானாம். தோல்ல போட்டுண்டு பிள்ளையோடு சேர்ந்து, இது ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி தோல்ல போட்டுண்டு அந்த கயித்து மேல அவன் நடக்கிறான், கையில கம்பு வச்சுண்டு. எல்லோரும் பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அப்படியே நிதானமா பேலன்ஸ் பண்ணி அந்த கயித்து மேல அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறான். எல்லோருடைய மனமும் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது. என்ன ஆகுமோ, இவன் தோல்ல குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கானே. அந்த எல்லோருக்கும் இவனை விட அந்த குழந்தையின் மேல் அதிகப்படியான ஒரு அக்கறை என்பது இருக்கிறது. பதட்டத்தோடு பார்க்கிறார்கள். அவன் ஆடாம அசையாம அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா அவன் நடந்து நடந்து கையில அந்த கோல்களை வைத்துக் கொண்டு இந்த கட்டிடத்திலிருந்து அந்த கட்டிடத்து பக்கம் போய் சேர்ந்துட்டானாம். அந்த கயிறு மேல முழுமையா நடந்து அந்த பக்கம் போன உடனே எல்லோரும் கை தட்டுகிறார்கள், தங்களுடைய பாராட்டுகளை எல்லாற்றையும் சொல்கிறார்கள்.